கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவன் பாக்கியவான், அதன்படி செய்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லியும் சர்ச்சுக்கு போறேன், வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன், எந்த பிரசங்கத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், எந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாலும் நான் கேட்பேன், நான் பைபிள் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எப்ப பிரயோஜனம் அடையுது? நீங்க படிக்கிற வேத வசனம் எப்பொழுது பயனுள்ளதாக ஆகிறது அப்படின்னா, அதன்படி நாம நடக்கிறப்பதான். நாம கேட்கிற பிரசங்கம் எப்ப நமக்கு பிரயோஜனம் உள்ளதா மாறுது அப்படின்னா, அதன்படி நாம நடக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்கிறாங்க, நான் 56 முறை பைபிள் படிச்சேன்னு சொல்லுவாங்க. 50 முறை படிச்சேன், 56 முறை படிச்சேன்பாங்க. ஆனா மற்றவர்களை திட்டுறப்போ தப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வியாதி இருந்துகிட்டே இருக்குது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, நான் பைபிளை படிச்சுக்கிட்டு எத்தனை முறை படிச்சேன். பிரயோஜனம் இல்லை. அப்ப வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடக்கிற போதுதான் அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். இந்த திரு விவிலியம், அதாவது இம்மானுவேலருடைய வார்த்தைகளை ஒரு புத்தகத்துலதான் எழுதியிருக்காங்க. இது ஒரு புத்தகம். இது எப்ப பரிசுத்த புத்தகமா மாறுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல போய் அதன்படி நாம எப்ப நடக்கிறோமோ அப்பதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும். அன்பானவர்களே, வாரம் தவறாம நம்ம ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்கிற போது அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து, மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாத, யாரையும் வஞ்சிக்காத அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம கிரியை செய்யலன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நமக்கு நாமே வஞ்சனை செய்து கொண்டிருப்போம். சும்மா செவித்திறனுக்காக கேட்டுட்டு அதோட மறந்து போயிடுறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த வார்த்தையை நாம கேட்கிறோமோ அந்த வார்த்தையின்படி நாம நடக்கணும். எப்படிப்பட்ட பிரசங்கத்தை நாம கேட்கிறோமோ அந்த பிரசங்கத்தின்படி நாம நடக்கணும். நீங்க நடக்கிறீங்களா? நீங்க அதன்படி நடக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். உண்மை அதுதான். ஏன்னா நானும் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறதோட மட்டும் இல்லாம அதன்படி நடக்கிறவனா இருக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டு மற்றவர்களை மனசு சங்கடப்படியா பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன் சொல்றேன்னா, இந்த வேதத்தின் வார்த்தைகள் இதன்படி இதை கேட்கறது மட்டும் இல்ல, கேட்டுட்டு அதோட விட்டுட்டு போயிடுறது. சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதோட விட்டுட்டு போயிடுறது. சுவிசேஷ கூட்டங்கள்ல வார்த்தைகளை கேட்டுட்டு அதோட விட்டுட்டு போயிடுறது. ஒரு திருவிழா மாதிரி. அப்படியெல்லாம் இருக்காதீங்க, இருக்கக்கூடாதுங்க. எப்படி இருக்கணும்னா, நம்ம வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். அதான் சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அன்பானவர்களே, தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருவசனமானது கிரியை செய்கிறதா இருக்கும். அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். சிலுவைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து சிலுவையில நம்ம மரணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நம்மால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியா, இந்த வசனங்கள் நிறைவேறும்படியா நம்முடைய கிரியைகள் இருக்குமானால் நாம நிச்சயமாவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். ஒரு கலசம் நீங்க தானம் பண்ணீங்கன்னா 100 கலசம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். 1 ரூபாய் நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா 1000 ரூபாய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் சொல்றேன்னா,
நம்முடைய இருதயமும் நம்முடைய செயலும் நம்முடைய எண்ணங்களும் கிறிஸ்துவை போல இருக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களா நாம இருக்கணும். செய்வீங்களா? செய்யுங்க. கண்டிப்பா நீங்க செய்யணும். அப்படி செஞ்சாதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும். இந்த நாம ஆலயத்துக்கு போனதும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டதும், பிரசங்கத்தை கேட்டதும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த காலை பொழுதுக்காக நன்றி. திருவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாகவும் அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாகவும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனையின்படி நாங்கள் நடந்து உம்முடைய பரிசுத்தமான இடத்திற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீங்க தயவு பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.